எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷனு அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் இருக்க வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டிசைன் பிட் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆக போகுது, எந்த மரத்தில் யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் வாசகல் வர டோருக்கு தான் இந்த டிசைன் பிட் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோட தம்ப்லைன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அவுட்புட் பொறுத்துருந்தால் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோர் வரும் தெரியுமா, மெயின் டோரில் வர இன்னர் பீஸுக்கு எப்படி டேப்பர் டிசைன், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புட்டிப் டிசைன் வாங்க. இந்த புட்டிப் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புட்டிப் டிசைன் வாங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டோர் எட்ஜ் சைட் டிசைன் வாங்க. மோஸ்ட்லி எட்ஜஸ் டிசைன் தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புட்டிப் டிசைன் வாங்க. மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன வுட் யூஸ் பண்ணிங்கன்னா படாக் வுட்டு பலகை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பிளேனர் மிஷினு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட். இந்த டிசைன் பிட் வந்து மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 2 மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிண்டல்லையும் யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிளேனர் மிஷினும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பிட்டை பற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி டிசைன் பிட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எட்ஜஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளேடு வந்து வச்சுருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ச்சஸ் வந்து பிளேடோட அந்த சைட் பிளேடு வந்துருமா அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டோரோட இன்னர் பொசிஷன் நம்மளுக்கு எவ்வளோ டேப்பர் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பிளேடை வந்து கேஜில் செட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு அமுகுத்தரணை இல்லை எஸ்தரணை ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அமுகுத்தரணை இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அந்த எட்ஜஸ் வரதுக்கு ஒரு டிசைன் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டை பற்றி பார்ப்போம். வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா படாக் வுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து சிங்கிள் பீஸு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பெரிய சைஸ் படாக் பீஸ் வந்து கிடையாது இப்போதைக்கு, ரொம்ப ரேரு. பட் ஏன்னா வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படாக் வுட்டு லாங் சைஸாக கிடச்சிச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 6 படாக் வுட் வந்து எடுத்துன்னு வந்தாங்க பலகை. அந்த பலகை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புட்டிப் டிசைன் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து பிளேடை ஃபிக்ஸ் பண்ணால் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டிப்போட ஆழத்தை பார்க்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட எட்ஜு வந்து போய் அது உள்ள ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் நிறைய டைம் வந்து கிராஸ் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வரையும் நம்மளுக்கு டிசைன்ஸ் கரெக்டாக செட் ஆகிற வரையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணினே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் உள்ள வந்து இந்த பலகை இன்சர்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும், பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸை வந்து கரெக்டாக பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணும். அதேமாதிரி வந்து டவுன் பொசிஷனில் பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதே இது பண்ணலாம். அந்த டவுன் பொசிஷன் பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேப்பரோட லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் கிளைண்ட் கொடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி காடிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்து புட்டி படிக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம புட்டி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். பட் ஆனால் வந்து கிளைண்ட் என்ன டிசைன் கொடுத்துருக்காரோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து புட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து கேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம 4 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேன் மிஷினில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பிட்டை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பலகை வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து மெயின் டோரில் உள்ளே வர ஃப்ரேமுக்குள்ளே வர பலகைங்க தான் இதுங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறமா இந்த டிசைன் பண்ணி முடிச்சவொடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்விங் ஒர்க் நடக்கும். இந்த கார்விங் ஒர்க் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் பண்ணி முடிச்சிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் ஏஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாசகாலை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டால் பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். வாசகாலுக்கு, வுட் டர்னிங்க்கு, அடுத்து பூஜை ரூமுக்கு, இந்தமாதிரி நிறையா கிட்டத்தட்ட ஒரு 18 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். வாசகாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வாசகாலும் பற்றின வீடியோவும் போட்டிருப்பேன். அதேமாதிரி வந்து நேச்சுரல் வுட்டில் வந்து செய்கிற வாசகால் பற்றியும் போட்டிருப்பேன். ஆர்டிஃபிஷியல் வந்து நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தா WPC இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து காமனாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா WPC தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக மோல்டடாக வந்துடுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரேம் மட்டும் பண்ணாலே போதும், அவங்களே தட்டு தரண டிசைன் எல்லாமே போட்டு வருது. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. பாலிஷ் ஒர்க் போட தேவையில்லை. பட் உங்கள் இஷ்டம், நீங்கள் அதில் கூட பாலிஷ் ஒர்க்கும் பண்ணலாம், பட் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் பார்த்தீங்கன்னா WPC டோர் எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டாலே அதை பற்றின டீட்டெயில் சொல்கிற மாதிரி நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் பார்த்துருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக உள்ளே வந்து கேமராவோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கிளியராக வந்து
மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ண முடியல, வீடியோட கரெக்டான அந்த எட்ஜஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியல. பட் ஆனால் உங்களுக்கு அவுட் சைடில் வந்து வச்சு வீடியோ எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் வந்து எவ்வளோ கரெக்டாக வந்துட்டு பார்த்துங்க. இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா புட்டி டிசைன் வாங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிசைனிங் வாங்க. இது வந்து நீங்கள் வந்து ரவுட்டர்லேயும் போடலாம், பட் அப்படிலாம் ரவுட்டரில் போடலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸ் போகும். ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அந்த எட்ஜ் வந்து ரவுட்டர் பிட்டு போட்டு போடலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்கு பிட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த பிட்டு போட்டாலே நமக்கு வந்து வேலை வந்து சிம்பிளாக முடியாது. ஜஸ்ட் வந்து 15 மினிட்ஸாக ஒரு ஆள் டேக் பண்ணும். எடுத்துக்குமே ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறதுனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிட்டு ஃபைனல் பிட்டுன்னு மாதிரி இதான் பிட்டு. உங்களுக்கு பார்க்கறதே கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா பிட்டும் வந்து ரவுண்டில் தான் இருக்கும். இந்த பிட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிசைன்ஸை கொடுக்கும். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய், see you tomorrow. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசைன் பிட்டை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா ரெகுலராக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே பாய், see you tomorrow.